மக்களுடைய சத்தம் கன்னியாகுமரி கடல் வரைக்கும் கேட்கணும். ஐயா இப்பதான் உட்காந்து கடலையை அவுக்குன்னு சவுச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏதாவது ஆடுவாங்க, நம்ம உட்காந்து பார்த்துட்டு போகலாம். அவருக்கு கோவம் என்னன்னா, ஒன்னை யார் கூப்பிட்டா? அந்த அஸ்மிதா பொண்ணு எவ்வளவு அழகா அடிச்சு, அந்த பொண்ணை இன்னும் 2 டான்ஸ். அதானையா அந்த 10:30 டைம் முடியுது. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இந்த முக்கூடல் மக்கள் முத்துமாலையம்மன் கோவில்ல அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவர்களுடைய அழைப்பின் பேர் ஏற்று இத்தனை கலைஞர்கள் உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். நான் கூட ஏதோ ஒரு சின்ன ஊர் சின்ன கோவில் பார்த்தேன். ஆனா தமிழ்நாட்டிலே ஒரு திருவிழாவை எவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தக்கூடிய ஊர்னா இந்த ஊர் தாங்க. உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய எக்ஸ்போ இது மாதிரி இருக்கு. ஏன்னா சில ஊர்ல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். போன வாரம் உங்க நிகழ்ச்சிக்கு போனேன், ஒரு பையன் ஓடி வந்தான். அண்ணே நீங்க தானே நாஞ்சில் விஜயன்னா? ஆமா தம்பி, நான் தான் நாஞ்சில் விஜயன். அண்ணே உங்களை டிவியில பாத்துருக்கேன். சந்தோஷம்டா. எந்த டிவிலடா பாத்துருக்கேன்? டிஸ்கவரி சேனல்ல பாத்துருக்கேன். என்ன பார்த்தா அப்படியாக்கா இருக்கு? அவனாவது பரவாயில்ல. ஆமாவா? அவனாவது பரவாயில்ல. இன்னொருத்த வந்தான். அண்ணன் நீங்க தானே? சொல்லுடா. அண்ணன் நீங்க தானே? சொல்லுடா. நீங்க தானே சொல்வதெல்லாம் உண்மையில 2 பொம்பளைங்க வாழ்க்கையை கெடுத்துன்னு போய்கிட்டே இருக்கான். பார்க்கதாங்க அப்படி இருப்பேன், அவன் நல்ல பையன்க்கா அப்படிலாம் கிடையாது. சும்மா நியூஸ்ல வரதெல்லாம் வதந்தி. பேசிக்கலி ஐ எம் குட் பாய். உண்மையிலேயே ஆனா இந்த ஊர் மக்கள் அப்படி இல்லை. அதுவும் எனக்கு இந்த ஊர் பக்கத்து ஊர் தான், நாகர்கோவில் தான். ஸோ அதனால நம்ம ஊர் மண்ணை மிதிச்சல சந்தோஷம். அதுவும் எவ்வளவு அழகா குடும்பத்தோட வந்திருக்கீங்க. உண்மையிலே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க என் பொண்டாட்டியை கூட்டு வந்தேன். உண்மையை சொல்லட்டுமா, என் பொண்டாட்டியை பத்தி சொல்லவானே? ஆமா, என் பொண்டாட்டியை பத்தி சொல்லவானா? ஆமா, உண்மையிலே சொல்றேன். உலகத்துல அப்படி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஷூட்டிங் முடிச்சு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாலும் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமாக்கா? அப்படிப்பட்ட புண்ணியவதி. ஆனா ஒண்ணு, எல்லா வேலையும் அவ தான் பாப்பா. எல்லா வேலையும் பாப்பா. நான் துணி துவைப்பேன் அவ பாப்பா, நான் சமைப்பேன் அவ பாப்பா, நான் பாத்திரம் கழுவே அவ பாப்பா. அவ பேரே பாப்பா தான். நல்லா பீப்பா சைஸ்ல இருப்பா. அவளை வச்சுட்டு நான் பண்ற பாடு, அது நம்ம ஊரு சாப்பாடுலாம் சொல்லவா வேணும். அப்படி ஒரு மனம். இப்பெல்லாம் குழம்பு வச்சு ட்விஸ்ட் வைக்கலாம். இது என்ன குழம்பு கண்டுபிடி பார்ப்போம், இது என்ன குழம்பு கண்டுபிடி பார்ப்போம். நேற்று ஒரு மீன் முள்ளு கலந்துச்சு, அதனால மீன் குழம்புன்னு கண்டுபிடிச்சு. அதை இந்த பிரிட்ஜ் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. கொல்ல வெளியில இருக்கா குப்பை தொட்டியில வைக்கக்கூடியதான் ஒன்று பிரிட்ஜில் வைக்கலாம். பிரிட்ஜில் வைக்க என் பிரிட்ஜை தந்து பார்த்தா ஆதி காலத்து சங்க காலத்து சாப்பாடுலாம் எடுக்கலாம். அதுலயே பெண்களா மேடம், நீங்களா சட்னி வைப்பீங்களா மேடம்? என்ன சட்னி மேடம் வைப்பீங்க? தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி. அக்கா நீங்க? அக்கா நான் எங்க அப்பா வைப்பேன், என் புதுசன் தான் வைப்போம். அப்படியாக்கா? என்ன மாதிரியா மாமா? அப்படியா? சூப்பர். நம்மலாம் வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே இருக்கணும். மேடம் நீங்க மேடம் சட்னி வைப்பீங்களா? இந்த சட்னியை வச்சா புதுசா கிட்னியை காலி பண்ணது. ஆக மொத்தம் தேங்காய் சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, ஆனியன் சட்னி. ஆனா என் பொண்டாட்டி ஒரு 4 வகையான சட்னி வைப்பாக்கா. நேற்று வச்சது, முந்தானத்து வச்சது, போன வாரம் வச்சது, போன மாசம் வச்சது, கரும்பு எல்லாத்தையும் கொண்டு பிரிட்ஜில் தான் வைக்கலாம். சட்னியை வச்சா பரவாயில்லக்கா. என் மாமியார் உள்பாவடையை கொண்டு பிரிட்ஜில் வைக்கிறேன். ஏன்னு கேட்டா சம்மருக்கு குழு குழு கட்டணுமா, அந்த பிரிட்ஜை திறந்து தண்ணி குடிக்க முடியுமா? அன்னைக்கு இப்பதான் பிரிட்ஜை திறக்கிறேன், பச்சை கலர்ல ஒரு சட்னி. அடடா, புதுசா என் மொட்டாட்டி ஒரு சட்னி வச்சிருக்காங்கன்னு எடுத்து 2 தோசையை தின்னுட்டேன். அங்கிருந்து ஓடி வரா. என்னங்க? ஏமா அத சாப்பிடாதீங்க. ஏமா அது சட்னி இல்லங்க. வேற என்னமா? அது நான் கையில வைக்க வச்சிருந்த மருதாணி இலங்கிறான். அது தெரியாம அதை வச்சு 4 தோசையை தின்னுட்டேன். அண்ணன் மைண்ட் வாய்ஸ், மருதாணி இலைய வச்சே நீ 4 தோசையை தின்னா நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கும்? உண்மையிலே சொல்லட்டுமானே, அவ வைக்கிற சட்னியை விட மருதாணி இலை நல்லா இருக்கு. இந்த பிரிட்ஜ பெண்கள் கையில கொடுத்தா என்ன வைப்பாங்க? என்ன மேடம் வைப்போம்? மல்லிகைப்பூ. வேற என்னக்கா வைப்போம்? அக்காவே உட்காந்துப்பாங்களா? அக்கா அக்கா நீங்க என்ன வைப்பீங்க பிரிட்ஜ்ல? தேங்காய் சட்னி. அதே சட்னி தான். ஆக மொத்தம் பிரிட்ஜ பெண்கள் கையில கொடுத்தா 30 ரூபா மளிகை சாமான், 40 ரூபா புளிச்சு போன பாவு. இதே பிரிட்ஜ எங்க ஆண்கள் கையில கொடுத்தா என்ன இருக்கும்? பிரிட்ஜ திறந்தாலே கல 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 சத்தம் வரும். 5000 6000 எதை எப்படி வைக்கணும் எங்க ஆளு? உண்மையிலே இந்த முக்கூடல் ஊர் மக்கள் ஆண்களை பத்தி யாருக்கா தெரியுமா? இந்த ஊர் ஆண்கள் ஸ்பெஷல் யாருக்கா?
மலேசியா போலியா? ஆமா. என்ன மைத்துக்கு மலேசியா போனேன்? லவ் பண்ணி விட்டு போனா அப்புறம் கண்டவன் லவ் பண்ணி வாமா நீ. நான் தானே லவ் பண்ணேன். நான் தானே அழகா இருக்கேன். நான் தானே லவ் பண்ண உனக்கு முன்னாடி. நான் தானே லவ் பண்ணேன். நான் தான் லவ் பண்ணேன். சொல்றவன் ஐயா ஐயா இரா எவ்வளவு ஒரு சின்ன பையன் வந்துருக்கா தம்பி ஸ்கூலுக்கு போல. ஏன் ஸ்கூல் போல அடிக்கிறேன். பையன் போயிட்டு இருக்காயா? உன் பையன் போயிட்டு இருக்கானா? அது எதுக்கே சாக்கவர? நீ அவ்வளோ அது இருக்கயா? இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அப்படி கேளுங்க. அண்ணா இது வந்து என் லவ்வர். லவ்வரா? ஆமா கையை தொட என்னோட லவ்வரு. சரியா? கேளுங்க முதல்ல யாராவது சொல்லுங்க. இது ஐயா. யாருடைய லவ்வர்? ஏய் நாயே, இந்த நாயே. ஏய், போடா போய் பேசுறா நாட்டாம சேர்க்க நானும் பூச்சி விட்டாரு. நாட்டாம நானும் பூச்சி விட்டாரு. ஒரு நாட்டாம மரியாதை இல்லாம. அங்க நில்லு. நான் என்ன சொல்லிய முடியலையா? அங்க போய் சொல்லியா இந்த நாட்டாம மரியாதை சொல்லியா மாமா இங்க மாமா அங்க போய் சொல்லியா மாமா ஏடா? இங்க இருமா ரெண்டு பேரும் அங்கேயே பாத்தீங்களா இந்த குருமையை போட்டு லவ் பண்ணிட்டு இருக்கான். டைம் இல்லப்பா. போலீஸ்காரன் வந்துருவாங்க ரெடியா இருக்காங்க. சரி, அப்புறம்? அப்புறம் அந்த ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஆசைப்பட்டு இதுவரை அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்கு வாரி வழங்கிய திரைப்பட நடிகர் மீசை ராஜேந்திரன் அவருடைய குழுவினர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் முப்பொருளின் சார்பாகவும் அன்போடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னார் ஒரு சில வார்த்தைகள். இந்தா அந்த அப்பா அம்மா ஊருக்கு கூட்டு போயிருக்காங்க. அதே இதுக்கு இங்கிட்டத்தையும் கூட்டம் ஓவராக இருக்கு. அவ்வளோதான். கேக்கு பார்க்கணும் அவனை போய் ஒரு வாரமாக நின்று பார்த்தாங்க. அந்த நின்று பார்க்குறாங்கல்ல, அவ்வளோதான். ராட்டினம் வேறு மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வராங்க திருப்ப பின்னாடி தனசிரிங்க சரியான கூட்டம். அல்ல விட்டாங்க. சரியான கூட்டம். இந்த வருஷம் சரியான கூட்டம். நல்லா இருக்கும். நிற்க கூட இடம் இல்லை. அந்த ராட்டில் ஏற போகிறேன். ஆமாம், ஏதாவது ஒரு ராட்டினமாக நான் ஏறத்தான் போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை, பார்க்க தான் போயிருக்காங்க. ஏற போகிறேன்.
உடம்பு சரியாயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. பரவாயில்லன்னாங்க. உடம்பு சரியில்லாதுல வீட்டில் ஏறி இல்லை உனக்கு அது மாறி இருக்கா என்ன? ஆமாம், வித்தியாசம் தெரியுது. இன்னும் ஒரு 2-3 வாரம் போகும். 21 நாள். இந்த கூட்டத்தில் இல்லை, அதான் இங்கே தெரியல. இப்படி வந்துரு, அவ்வளோதான் முடிஞ்சது. ஏம்மா தந்துருவிழா காடிப்பூரி வர்றேன். பானிபூரி வாங்கி நல்லதே கூறப்பட்டு வச்சு. அதுக்கப்புறம் மாட்டுப்படி தெரியுதா, 150 ரூபா. இதுக்கு இந்த பெரிய வாட்டர் பாட்டில் கூட இது உள்ளே இருந்துச்சு. அந்த உயிர் தனியாக வச்சு கொடுத்துருந்தாங்க. 150 ரூபா. இது 50 ரூபா, இதுவும் 50 ரூபா. கந்து 50 ரூபா தானே? ஆமாம், கந்து உருட்டி விட்டு விளாண்டோம். அதுக்கு 50 ரூபா. அது வீடியோ எடுக்க மறந்துட்டு விளையாடுறேன். நம்ம காலியில் வருது. சித்தி காட்டு எல்லாம் வந்து இப்படி தூங்கிட்டு மேலே தூக்கி காட்டு கேமரா. உட்காந்துருலாம் இதுதான். நீ என்னென்னா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 இருக்கும். 3:30 தானே பக்கம்? 3:00 3:30 தான். 5 மணிக்கு வானம் வெடிக்க போடுவாங்க. சாமி மறுபடியும் இன்னுக்குள்ளே ஆற்றை சுற்றியும் நேற்று இன்னைக்கு காலையில் வந்துச்சுல சப்பரம். அது வந்து இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஆற்றுல வச்சுட்டு இன்னைக்கு சுற்றியும் சாமி ஆற்றுக்குள்ளே சுற்றிட்டு அவ்வளோதான் அவங்களோட திருவிழா முடிஞ்சு. நாளைக்கு வந்து இப்படி கூட இப்போ காப்பு கட்டியிருக்கோம்னா இது வந்து கழட்டிடுவோம். அதுக்கு கறி சாப்பாடு. நாளைக்கு மறுபடியும் வருவோம். நைட்டு வந்து இதே மாதிரி இருக்காது கூட்டம். சீக்கிரமாக போயிடும். வானவடிக்கை பற்றி கிளம்பிடுவோம். அதனால அது நடிக்க கூட்டம் இருக்கும். அப்புறம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நாளைக்கு எத்தனை மணி நேரமாக இருக்கணும்? நாளைக்கு முதல்ல 12 மணிக்கெலாம் போச்சுடுவாங்க போலீஸ்காரங்க. இந்த டைம் எப்படின்னு தெரில. இந்த டைம் ராட்டினமே 10 மணிக்கே நிப்பாட்டிட்டாங்க. நல்லாவே இல்லை, திருவிழா மாதிரியே இல்லை. கூட்டம் சரியான கூட்டம் இருந்துச்சு. 10 மணிக்கே ராட்டினம் நிப்பாட்டவும் சண்டை போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ராட்டினம் விட மாட்டேன். அதனால் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வந்தாலும் தெரியும். நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுவோம். சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடும். ஏறும். ஹலோ, ஒன்று கண்ணு கேட்கன்னு சொன்னா கேளுங்க. ஆடு வெடி
கண்டிப்பா